தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஹரிஹி ஓம். அன்பு கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதை 29வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆச்சர்யவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சர்யவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சர்யவத் சைனமன்யः ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். பகவான் கிருஷ்ணர் ஆத்ம வித்யா என்று கூறப்படுகின்ற பிரம்ம வித்தியை கடந்த ஸ்லோகத்துடன் முடித்துவிட்டு இந்த பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா சம்பந்தப்பட்ட 7 விதமான அதிசயங்கள் என்பது என்ன என்பதை கூறுகின்றார். கடந்த வகுப்பில் 2 அதிசயங்களையும் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கூட இந்த வகுப்பில் முழுமையாக அந்த 7 அதிசயங்களையும் நாம் பார்த்து விடுவோம். அப்படி என்ன 7 அதிசயங்கள்? முதல் அதிசயம் சிஷ்யன். சிஷ்யன் என்றால் நம்ம இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழில் மாணாக்கன்னு சொல்கிறோம். மாணாக்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மாணாக்கன் என்பவன் படிப்பதற்காக, தன்னுடைய படிப்பிற்காக, ஞானத்திற்காக தன்னுடைய ஆச்சாரியனை அண்டி ஞானம் சம்பாதிப்பதை குறிக்கோளாக கொண்டவன் மாணவன். அந்த ஞானம் கூட உலகியல் வஸ்துக்களை நோக்கி இருக்கக்கூடியவன் மாணவன். ஆனால் இந்த பாடத்திற்குண்டான மாணவன் விசித்திரமான, வினோதமான மனப்பான்மையை கொண்ட மாணவனாக இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அர்ஜுனனுக்கு இனிமேல் மாணாக்கனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மாணாக்கனாக இருக்கணும் அப்படின்னாக்கா சிறு வயதில் தன்னுடைய மொழியை படித்து கொள்வதற்கும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்குண்டான அந்த அறிவை பெறுவதற்கும் நாம் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்கின்றோம் இல்லையா? அந்த காலத்திலும் கூட குருகுல கல்வியில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. ஆனால் படித்து முடித்து அனைத்து சாம்ராஜ்யங்களையும் வென்று பிறகு ஒரு மாணாக்கனாக மாறுவது என்பது ஒரு அதிசயம். அது எப்படி என்றால், இப்படிப்பட்ட மாணாக்கனுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதே தெரியவில்லை. அந்த குழப்ப நிலையிலும் ஒரு தெளிவு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த பொருளோ, அது பதவியோ, பணமோ, சொந்த பந்தங்களோ, அல்லது தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீர பலமோ அல்லது செல்வாக்கோ, இவைகள் அத்தனையும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுவதில்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை? அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பின்னாடி அவனுக்கு சரீர பலம் இல்லையா, அல்லது பதவி பலம் இல்லையா, செல்வாக்கு இல்லையா, அவனுக்கு மந்திர சித்தி தான் இல்லை, அனைத்தும் இருந்தும் கூட அவனுக்கு பிரச்சனை வந்தது. இப்படி பல்வேறு விஷயங்களில் அவன் திறமைசாலியாக இருந்தாலும் அன்றைக்கு உண்டான அந்த கவலை, பயம், குழப்பம், இதிலிருந்து அவனால் மீள முடியாமல் தவறாக முடிவெடுக்கின்றான்.
நம்ம மனித சமுதாயத்திலும் கூட நம்ம நினைக்கிறோம், என்கிட்ட பணம் இருந்தால் அத்தனையும் சாதிச்சுடுவேன், அதே மாதிரி செல்வாக்கு இருந்தால் அதுக்கு பேர் ஜனபலம்னு சொல்லுவோம், இந்த செல்வாக்கு இருந்தால் அத்தனையும் சாதித்து விடுவேன், அது மட்டுமல்ல எனக்கு சரீர பலம் இருந்தால் அத்தனையும் சாதித்து விடுவோம், இதெல்லாம் நம்மளாக நினைத்து கொள்வது. ஆனாலும் எந்த பலமாக இருந்தாலும் தூக்கத்தை வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது, பிறப்பை உண்டாக்க முடியாது. பிறப்பு வேணால் நம்ம ஏதோ பண்ணலாமே ஒழிய, ஆனால் கர்ம பலனிற்கு ஏற்பதான் பிறப்பு என்பது ஏற்படுகிறதுன்னு பிற்காலத்தில் நமக்கு தெரியும். பணத்தினுடைய அருமை பணம் வருவதற்கு முன்பு நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் பணம் வந்த பிறகு அதனுடைய சிறுமையானது நமக்கு புரியும். சிறுமையின் அப்படின்னு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அளவுக்கு உட்பட்ட தன்மை. பணம் பாத்தாளம் வரைக்கும் பாயுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த பாத்தாளம் வரைக்கும் பாய்கின்ற பணம் இருப்பவனிடத்தில்தான் அதனுடைய குணத்தை காண்பிக்குமா. அப்படின்னா என்ன, அந்த பணம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது அந்த அளவு பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் தெரியும். பணம் அனைத்தையும் சாதிக்காது, பதவி அத்தனையும் சாதிக்காது, செல்வாக்கோ பலமோ எந்த பலமோ அது சாதிக்காது. அப்படிப்பட்ட மாணாக்கனுக்கு இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைன்னு ஒன்று வந்துவிட்டது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வருவது என்பது தெரியவில்லை. அப்போ அந்த மாணாக்கனுக்கு, அதாவது உபனிஷத்துக்களை படிக்கக்கூடிய, வாழ்க்கையினுடைய ரகசியங்களை படிக்கக்கூடிய, பகவத்கீதையை படிக்கக்கூடிய இந்த மாணாக்கன் அதிசயமானவன். ஏனென்றால் அவனுக்கு பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையை விட்டு விடுகிறது. தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ அவனிடத்தில் அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து விடுகிறது. பிறகு பதவியின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பும் குறைந்து விடுகிறது. அதாவது சுகங்களின் மீது இருக்கக்கூடிய நாட்டமும் குறைந்து விடுகிறது. மனம் என்பது ஒரு வகைப்பட்ட வெறுமையை அடைந்து விடுகிறது. இது அனைவருக்கும் கிடையாது. சித்தார்த்தன் என்கின்ற கௌதமனுக்கு இதெல்லாம் நடக்கலை. அது பாசிட்டிவாகவே போய் பாசிட்டிவாகவே அவருக்கு ஞானமும் சித்தித்தது. ஆனால் அருணகிரிநாதருக்கோ அல்லது வால்மீகிக்கோ அப்படி அமையலை. அப்போது ஒவ்வொரு மாணாக்கனும் வித்தியாசமானவன் இந்த உபனிஷத்துக்கு. ஆனால் அத்தனை பேருமே இந்த உலகியல் பொருள்கள் உதவாதவைகள். பட்டினத்தார் போல அவர் சொன்னார் இல்லையா, காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே அப்படின்னு சொல்லி அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே அப்படியே சன்னியாசியாக மாறிவிட்டார். அதே போல் தாயுமானவன்னு சொல்லி திருச்சி மாநகரில் இருந்த ஒரு ஞானி, அவருடைய அந்த அவருடைய பாடல்களே ஒரு தனி புஸ்தகமாக திருப்பராய்த்துறையை ஆரம்பித்த சுவாமி சித்பவானந்த அவர்கள் அதற்கு ஒரு தெளிவான ஒரு அர்த்தங்களையும் கொடுத்திருக்கின்றார். அதே போல் ஆதீனங்களும் அதற்குண்டான அர்த்தங்களை கொடுத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட மகான், ஒரு அரசனிடத்திலும் ராணியினிடத்திலும் மந்திரியாக பதவி வகித்த மகான் அப்படியே அத்தனையும் தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய குருநாதராகிய மௌன குருவை சரணடைந்தார்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த அதிசயம், இந்த சிஷ்யர்கள் அத்தனை பேருமே அதிசயம். ஒரு சிஷ்யன் என்ன பண்ணினான்னு கேட்டால், இங்கே பூலோகத்தை விட்டு மேல்லோகத்தில், அதாவது யமலோகத்தை சென்று யம தர்மனையே தன்னுடைய குருவாக வரித்து கொண்டான்னா பார்த்துக்குங்களேன். இன்னொரு மாணாக்கன் பிரகலாதன் தன்னுடைய மகாவிஷ்ணுவனுடைய அற்புதமான அவதாரமாகிய நரசிம்மமூர்த்தியே தன்னுடைய குருவாக கொண்டான் இல்லையா. அப்போ இந்த சிஷ்யனிடத்துல ஏதோ இருக்கிறது. சிஷ்யன் எங்கே இருக்கின்றானோ அங்கு குரு உருவாகின்றார் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெரிய ரகசியம். அதனால் சிஷ்யன் என்பவன் அதிசயம். சாதாரணமான மக்களை போன்று அல்லாமல், சாதாரணமான மக்களை போன்று பணத்திற்காகவோ செல்வத்திற்காகவோ பதவிக்காகவோ அல்லது சொந்த பந்தங்களுக்காகவோ அல்லது தன்னுடைய ஆசாபாசங்களுக்காகவோ ஏங்காமல் அவைகள் அத்தனை மீதும் இருந்த அந்த கவர்ச்சி என்பது அவனுக்கு விட்டு, அதாவது அட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலமாக கவருவது என்கின்ற அந்த மனப்பான்மை விட்டு வேறு எதையோ நாடி நிறைநிலை வேண்டும் என்கின்ற துடிக்கின்ற அந்த மனநிலை கொண்ட இந்த மாணாக்கன் சிஷ்யன் அதிசயமானவன், பேரதிசயமானவன்.
இது முதல் அதிசயம். இந்த அதிசயம் நிகழலாம் நம்முள்ளும். அதே போல இந்த அதிசயம் எங்கும் பார்க்க முடிகின்றதாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையாக பார்க்கின்ற கண் கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த சிஷ்யன் என்கின்ற அதிசயமானது விளங்கும். அந்த சிஷ்யத்துவம், அதாவது சிஷ்யனுக்கு உண்டான தன்மை என்பது நம்மிடத்தில் தோன்றுமானால் கண்டிப்பாக குரு ஒருவர் நம்மிடத்தில் தோன்றுவார். இரண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால், குருவாகப்பட்டவர் இந்த பூலோகத்தில் பிறந்து கொண்டே மனித சரீரத்தில் இருந்து கொண்டே மனித சரீரத்திற்கு உண்டான பயம், கோபம், தாபம் இவைகளை அறவே நீக்கி பிறகு எந்த ஒரு சான்றிதழ்களையும் கொள்ளாமல், வீடையும் தனக்கென்று கொள்ளாமல், இந்த வானமே கூரை பூமியே மேடை, அதே போல வசுதைவ குடும்பகம் என்று அனைவரையும் சமமாக, அதாவது இந்த 5வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்தில் அந்த ஞானியாகப்பட்டவர் அனைவரையும் ஒன்றாக கருதக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை படைத்தவர். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷனஹ அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு படித்த பண்டிதனிடத்திலும் படிக்காத பாமரனிடத்திலும், விலங்குகள் யானை, குதிரை, நாய் இவைகளிடத்திலும், அதே போன்று நாயை சமைத்து உண்ணக்கூடிய கீழோனிடத்திலும் அனைவரிடத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் சமமாக ஈஸ்வரனை காண்பவன் ஞானி என்று கூறப்படுகின்றான். அவரிடத்தில் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற மாதிரி இருள் சேர் இருவினையும் சேரா. இருள்னாக்க அந்த இடத்துல அஞ்ஞானம் என்பது பொருள். அஞ்ஞானத்தின் காரணமாக, அதாவது அறியாமையினுடைய காரணத்தினால் நமக்கு என்ன தோன்றுகிறதுன்னு கேட்டால், விருப்பமும் வெறுப்பும் தோன்றுகிறது. சில பொருள் நமக்கு பிடிக்கிறது, சில பொருள் நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன் பிடிக்கிறதுன்னு கேட்டால் காரணம் தெரியாது, ஏன் பிடிக்கலைன்னு கேட்டால் காரணம் தெரியாது. பிடிக்கிறத சாப்பிட்டு விட்டு அதனால் அவஸ்தைப்படுவதும் உண்டு. பல நேரத்தில் சில பேருக்கு சர்க்கரை ஒத்துக்கிடாதுன்னாக்கா அதுதான் பிடிக்கும். அந்த பிடிக்கிறத வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவஸ்தைப்படுறது. பாகக்காய் பிடிக்காது, ஆனால் பாகக்காவை ஒதுக்கிறதுனால ஆரோக்கியத்தை நாம் இழக்கின்றோம். எளிமையான உதாரணம் சொன்னால் தான் நமக்கு புரியும். அப்போது இந்த வாழ்க்கையில் நமக்கு பிடிக்கின்ற பிடிக்காத என்கின்ற இந்த 2 குணம், இதற்கு பெயர் ராகத்வேஷம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இந்த 2 விஷயங்களினால் அடிமைப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற சாதாரண மனிதர்களைப் போல அல்லாமல் அனைத்தையும் ஈஸ்வரனாக, தன்னையும் ஈஸ்வரனாக துவைத்த புத்தி அறவே அன்றி, அதே போன்று தன்னை நாடி சரண் அடைகின்ற அந்த சிஷ்யனுக்கு கருணையுடனும், ஏனென்றால் இதை நம்ம இந்த பாடத்தை அவர் சொல்லி கொடுக்கறதுனாலையோ அல்லது சொல்லி கொடுக்காததுனாலையோ லாபமோ நஷ்டமோ கிடையாது. இருந்தாலும் கருணையோடு நீ அஞ்ஞானத்தில் இருக்க, உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லாமல் உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் கருணை வயப்பட்டு அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் வழங்கும் இந்த குருவாகப்பட்டவர் உண்மையிலேயே பேரதிசயம். அப்ப சிஷ்யனும் அதிசயம், இந்த குருவும் அதிசயம். சரி, சிஷ்யனுக்கு உண்டான பிரச்சனை என்ன என்று கேட்டால் அதுவும் பேரதிசயம். பிரச்சனை என்னன்னே புரியாது. இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொன்னா புரியாது. அந்த சிஷ்யனுக்கு உண்டான பிரச்சனை சிஷ்யனுக்கே விளங்காத ஒரு பொருளாக அமைந்திருக்கிறது. என்னப்பா பிரச்சனை புரியலை, நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ள மனசுல நிம்மதி மட்டும் வரமாட்டேங்கிறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சாதித்த அந்த மனிதர்களுக்கு இறக்கும்போது நிம்மதியாக இருக்கின்றீர்களான்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த கின்னஸ் ரெக்கார்டில் பார்த்தா ஊருப்பட்ட, அதாவது எண்ணிலடங்காத மனிதர்களுடைய பெயர்கள்லாம் இருக்கின்றன. அத்தனை பேரும் நிம்மதியை பெற்று விட்டார்களா, நிம்மதியை அடைந்து விட்டார்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது. அப்போ நிம்மதி இன்றி தவிக்கக்கூடிய அந்த தவிப்பிற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுகின்ற மனித சமுதாயம் எதையோ காரணம்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்.
திடீர்னு பார்த்தா இந்த குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங் அப்படின்னா என்ன? உலகம் அந்த அண்ட சராச்சரமே உஷ்ணமாக அதிகரித்து விட்டதுன்னு தான் அர்த்தம். அப்போது இதெல்லாம் மனிதனுடைய சிறு மூளைக்கு ஏற்றவாறு அவர்கள் தனக்கு இதுதான் காரணம் துன்பத்திற்கு அப்படின்னு சொல்லி நாமவே நம்மை அடைத்து கொள்ளுகின்றோம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுகிறது. அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உனக்கு தெரியாது. உனக்கு மரணம் என்பது பிரச்சனை என்பதாக தோன்றுகிறது. பிறப்பு என்பது பிரச்சனை அற்றதாக தோன்றுகிறது. பல்வேறு காலகட்டங்களில் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி பிரச்சனைக்கு உண்டானதாக சொல்லுகிறது. சில பேரெல்லாம் சாகிறது ரொம்ப ஈஸி சுவாமிகளே, வாழ்கிறது தான் கஷ்டம் அப்படிங்கிற. அப்போ வாழ்க்கை சில பேருக்கு சுமையாக இருக்கிறது, பல பேருக்கு இன்பமயமாக இருக்கிறது. அதே போல் இன்பமயமாக உணர்பவர்கள் துன்பமயமாகவும் பார்க்கக்கூடிய காலம் வரும். துன்பமயமாகவும் உணர்பவர்கள் இன்பமயமாக உணரக்கூடிய காலமும் வரும். ஆக இந்த இன்ப துன்பங்களை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை சாராமல், சம்பளத்தை எதிர்பார்க்காமல், யாரையும் அண்டி இருக்காமல், எதற்காகவும் ஏங்காமல், பரமேஸ்வரனையே, அதாவது கண்களுக்கு தெரியாத உணர முடியாத பரமேஸ்வரனையே தன்னுடைய சரணாகதியாக கொண்டு தன்னிடத்தில் வருகின்ற அத்துணை பேருக்கும் அருளாட்சி புரிகின்ற அந்த மகான் உலக அதிசயம். அதே போன்று இந்த பிரச்சனைகளை புரிய வைக்கின்ற அந்த தன்மை, அதாவது உபனிஷத் மூன்றாவது அதிசயமாக என்ன பார்க்கணும்னாக்கா, இந்த பிரச்சனையை கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை சொல்லுவது அதிசயம். என்ன பிரச்சனை என்று கேட்டால் பந்தம் அப்படின்னு சொல்றது. பந்தம்னு சொன்ன உடனே நமக்கு அர்த்தமே சுத்தமாக புரியாது. பந்தம் அப்படின்னா அதனால என்ன இடம் வருது? பந்தம்னா என்னப்பான்னு கேட்டால் சொல்ல முடியாத அவஸ்தை, மீள முடியாத அவஸ்தை, தப்பிக்க முடியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை பின்னப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தான், ஓ இது வித்தியாசமான பிரச்சனையப்பா, இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வதே பெரிய அதிசயம். அதனால் இந்த பிரச்சனையை நாம் அணுகுவதும் புரிந்து கொள்வதும் நமக்கு இது பேரதிசயமாக தோன்றச் செய்கிறது. அப்போது சிஷ்யன் ஒரு அதிசயம், குரு ஒரு பேரதிசயம். பிரச்சனையும், அதாவது சிஷ்யனிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனைக்கு காரணமே இல்லை, ஆனால் பிரச்சனை இருக்கிறது, அது ஒரு பேரதிசயம். சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகள், இந்த பகவத்கீதையில் கூறப்பட்ட ஞானம் என்றால் அது ஒரு பேரதிசயம். இந்த கண்டென்ட்னு சொல்லுவா இல்லையா, இந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தா அது ஒரு பேரதிசயம். சிஷ்யனிடத்தில் குரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். சிஷ்யன் கேட்குறார், இந்த நூலினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நீ தான்ப்பா கண்டென்ட், உன்னை பற்றி உனக்கு அது சொல்லுகிறது. இது ஒரு பேரதிசயம். என்னை பற்றி எனக்கு யார் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? தேவையே இல்லையே, எனக்கு என்னை பற்றி முழுமையாக தெரியுமே அப்படின்னா உபனிஷத் சொல்லுகிறது, உனக்கு உன்னை பற்றி முழுமையாக தெரியாது. உனக்கு உன்னுடைய பெற்றோரும் உற்றாரும் சமுதாயமும் அதே போன்ற உன்னுடைய படிப்பும் கொடுத்த அடையாளங்களை நீயாக கருதி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்பது உன்னால் மறக்கப்பட்டு விட்டது, ஏனென்றால் அது உன்னை மறைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் பொழுது தான் தெரியும், அதுதான் பேரதிசயம் அப்படின்னு. அப்போது இதனுடைய கண்டென்ட் தன்னை பற்றியே தானே படிப்பது என்பது அது ஒரு பேரதிசயம். அதற்கு பிறகு என்ன அப்படின்னா, இதை சொல்லி கொடுக்கின்ற விதம் இருக்கே, மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலேயே மகாதிசயம். ஏனென்றால் இப்பொழுது நம் பள்ளிக்கூடத்திலும், அதாவது காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரிகளிலும் பல்வேறு படித்தரங்களிலும் நமக்கு உருப்பட்ட, அதாவது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்னால் கருவிகள், லேப்டாப் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, கால்குலேட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, ப்ரொஜெக்டர் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் அவர்களுக்கு கோடிங் வேடிங் எல்லாம் சொல்லி இப்படி நிறைய கருவிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது என்னமோ இன்னொன்று சொல்லுவாலே, ஐபேடும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அத்தனையும் மெமரியில் ஏற்றி கம்ப்யூட்டரில் வைத்து இத்தனை விஷயங்களையும் செய்து அந்த படிப்பை படித்து வெளியில் வருகின்ற மாணவனுக்கு தன்னை தான் சமாளிக்க தெரியலைங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த கல்வி முறையோ
அதை எப்படி படிப்பை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து யாரோ எங்கேயோ இருப்பது போன்று சொல்லி, அதாவது தன்னுடைய புத்தி சக்திக்கும் அப்பாற்பட்டவனாக, அப்பாற்பட்ட ஒரு பேரின்ப பொருளாக அதை காண்பித்து கடைசியில் அந்த பேரின்ப பொருள் அளவுக்கு உட்பட ஆனந்தமே சொரூபமாக இருக்கக்கூடியது, சுகத்தை மட்டுமே தன்னுடைய இயல்பாக, துக்கம் அறவே நீங்கியதாக இருக்கக்கூடிய அந்த பொருள் நீதான் சொல்லுகிறது. அதாவது இந்த பாடத்தினுடைய முறை இருக்கே மிகவும் அழகானது. இது வந்து ஒரு கைதேர்ந்த ஆச்சாரியன் மூலமாக மட்டுமே இதை சொல்லிக் கொடுக்கவோ அல்லது கற்றுக் கொடுக்கவோ முடியும், இல்லைன்னா மிகவும் கஷ்டம். அதனால தான் இவைகள் அத்தனையுமே சாதாரண கல்வி முறைகளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவைகள் அத்தனையுமே ரகசியம்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த கண்டென்ட் வந்து அதிசயம், ரகசியம். ஏனென்றால் இதை புரிந்து கொண்ட பிறகும் அது ரகசியமாகவே தொடரும். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை என்பது இங்கு மூளையில் ஆச்சாரியனுடைய தலையில் தான் இருக்கின்றது. அதை வந்து புஸ்தகத்தில் எழுதினாலும் புரியாது. அது வந்து ஆச்சாரியன் சிஷ்யன் இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ தான் அங்கே வந்து மோட்சம் என்பது நிகழும். அந்த மோட்சம் என்பது அடுத்த அதிசயம். இப்போ நம்ம எத்தனை அதிசயம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிஷ்யன் ஒரு அதிசயம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பேரதிசயம், குரு ஒரு அதிசயம், இந்த நூலினுடைய கண்டென்ட்னு சொல்லுவா இல்லையா அது ஒரு அதிசயம், பிறகு படிப்பிக்கின்ற முறை பேரதிசயம். ஏனென்றால் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. இது வந்து இல்லாத உலகை இருப்பதாக காட்டி பிறகு இல்லாததாக மாற்றுவது, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், படிக்கத்தான் புரியும். நான் இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது வந்து உலகம் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அதனால் இந்த உபனிஷத் வந்து அந்த நாம் நம்புகின்ற இந்த உலகம் எப்படி உண்டானது என்று சொல்லி அந்த உலகம் என்பது இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். அதுதான் அந்த முறை. இது முறை என்பது பரம்பரையாக ஒரு குரு தன்னுடைய குருவிடத்தில் சிஷ்யனாக இருந்து அதை கற்றுக்கொண்டு அதில் தேர்ந்தார். அவருடைய குரு அவருக்கு குருவாகிய ஒருவரிடம் சிஷ்யனாக இருந்து இதை கற்று தேர்ந்து, இப்படி ஒவ்வொருவரும் சிஷ்யனாக இருந்து குருவாக வரப்பெற்றவர்கள். ஈவன் இந்த பகவான் கிருஷ்ணனே சந்தீபனி என்கின்ற முனியிடம் ரிஷியிடம் சிஷ்யனாக இருந்துதான் கற்றுக்கொண்டார். அப்போ இந்த வித்யினுடைய மகத்துவம் பாருங்களேன். இந்த முறையும் அதிசயம், இதனுடைய பிரயோஜனமும் அதிசயம். பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரச்சனையிலிருந்து விடுதலை, பந்தத்திலிருந்து விடுதலை. பிரச்சனையையும் நாம் பார்க்க முடியாது, விடுதலையும் நாம் பார்க்க முடியாது, வெளியில் பார்க்க முடியாது, உள்ளுக்குள் தான் உணர முடியும். அந்த விடுதலை என்பதை அடைந்தவர்களுக்கு உண்டான அந்த பேர் ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தம் வந்து சொல்ல முடியாது வெளியில். அதனால் அது ஒரு மகா பேர் அதிசயம். இத்தனை சப்ஜெக்டும் வந்து சொல்லிவிட்டு 6 அதிசயங்களையும் சொல்லிவிட்டு ஸ்ருத்வாபியேனம் வேதன சைவ கஷ்டித்துன்னு சொல்கிறார். அப்படின்னா இத்தனை விஷயங்களும் ஆச்சாரியன் இருந்தும் தகுந்த பாட முறைகளை கொடுத்தும் பிறகு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பிரம்மஞானத்தை கொடுத்தும் இத்தனையும் செய்து சிஷ்யன் வந்து தகுந்த மனப்பான்மையுடன் இருந்தும் கூட கடைசியில் சொல்லி கொடுத்து புரியாமையும் இருக்கிறது. சில பேருக்கு புரியறதே கிடையாது. அது ஒரு மகா அதிசயம். இப்போ வந்து பிரம்மன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வெளியில் போய் சொல்லி பாருங்கள், யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த வேதாந்த சமாச்சாரமான நம்முடைய ரிஷிகளால் மேற்கொள்ளப்பட்ட, நம்முடைய யோகிகளால் மேற்கொள்ளப்பட்ட, நம்முடைய ஆன்மீக ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்ட, இன்னும் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை உய்வித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட இந்த பாடத்திட்டமும் ஆச்சாரியனும் சிஷ்யனும் இதற்குண்டான அத்தனையுமே பேர் அதிசயமாக இன்றும் தொடர்கிறது, என்றும் தொடரும் என்பதாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார். அப்படின்னா இந்த பாடத்திட்டம் என்பதும் இந்த முறை என்பதும் இது நம் பாரத நாட்டிற்கே சொந்தம். அதனால தான் அலெக்சாண்டரிடம் அவனுடைய குரு வந்து, நீ இந்தியாவுக்கு போகிற, அங்கே போயிட்டு கங்கா ஜலம், பசுமாடு, இந்தியாவினுடைய ஒரு கைப்படி மண், ஒரு சந்நியாசி, பிறகு வேதத்தினுடைய ஒரு சாக்கை, இவைகளெல்லாம் எடுத்து கொண்டு வான்னு சொன்னார்.
அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரிய ரகசியத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்து இருந்தார்கள். நாமும் அதை உணர்ந்து மேலும் நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நாம் அடுத்த எபிசோடில் சந்திக்கின்றோம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.